ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட ப்ரொசீஜர் என்னன்னா, நான் பிரஷ்லயும் யூஸ் பண்ணுவேன், பிளெண்டரும் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெறைய பேர் ஒன்லி பிரஷஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்லி பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு பிரஷ்ல அப்ளை பண்ணிட்டு தான் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் பிளெண்டர் வச்சு செட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்குமே ஒவ்வொரு பிரஷஸ் இருக்கு. ஸோ அத ப்ராப்பரா நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம எல்லாமே கரெக்ட்டா வந்து கிளீன் பண்ணியிருக்கணும் பிரஷஸ், ஹைஜீன் மெயின்டெயின் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா அதே மாரி ஹைலைட்டர் நெறைய பேர் இந்த ஃபேன் பிரஷ்ன்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. நான் அது யூஸ் பண்ண மாட்டேன். இந்த இப்படி இருக்குமே அந்த ஆமா. பிரஷ். ஃபேன் மாரி இருக்கும். அது ஃபேன் பிரஷ்ன்னே சொல்லுவாங்க. பட் அது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் வந்து லேர்ன் பண்ணது கண்ணன் ராஜமாணிக்கம் சார் சொல்லிட்டு மலேசியாலருந்து. அவரு எங்களுக்கு டீச் பண்ணது என்னன்னா, அந்த பிரஷ்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான். ஸோ அதுக்குன்னு தனியா ஒரு நேச்சுரலா பிளெண்ட் பண்ற மாரி ஒரு பிரஷ் இருக்கும். ஸோ அத யூஸ் பண்ணி பண்ணும்போது, ஹைலைட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா இருக்கும். ஆனா நீங்க ஃபேன் பிரஷ்ல போட்டீங்கன்னா, அது ஒரு மாரி லைன் மாரி தெரியும். அந்த ஸ்ட்ரோக் மாதிரி தெரியும். வரனால. நேச்சுரலா நம்ம ஸ்கின்னே நேச்சுரல் க்ளோவா இருக்க மாரி தெரியாது. ஸோ அதனால நான் அததான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு டெக்னிக் இருக்கு. ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே இத ஃபாலோ பண்ணோம்னா நல்லாருக்கும் அப்படின்றது.